ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூலியோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இப்படி பிரின்ஸ் லீ தான் திரை மறைவுல இருந்துட்டு அப்பாவி மாதிரி முன்னாடி ஒண்ணும் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டாலும் பின்னாடி நிறைய பேரு யுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க மினிஸ்டரை கொண்டு போட்டதும் இந்த பிரின்ஸ் லீ தான். இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் என்னால என் அப்பாவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் காப்பாத்த முடியும். அது மட்டும் இல்ல, அப்பதான் என்னால யாழையையும் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவனோட அசிஸ்டன்ட் பக்கத்துல வந்து, நீங்க மறுபடியும் கண்டிப்பா ராஜ்யத்துக்கு வருவீங்க, உங்க அரசாங்கத்து கீழே உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஆளுங்களும் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை மோட்டிவேட் பண்ண பிரின்ஸ்லி ஒரு முடிவோட தான் அங்கிருந்து கிளம்புறான். இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் யாழி இருக்கால, சில முக்கியமான டாக்டர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க மோயாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைனும் பண்றா. நீங்க சொல்றது நல்ல ஐடியா தாமா, ஸ்டாக்னன்ட் பிளட் உள்ள நிறைய இருக்கு, அதை எடுத்துடலாம் ஈஸியா. ஆனா நரம்பு ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்க, இந்த ஊசி பாருங்க அப்படின்னு சொல்ல அங்க அண்ணியே பயந்துட்டாங்க. ரொம்ப பெரிய ஊசியா இருக்கேமா அப்படின்னு. இந்த ஊசி மூலமா தான் நரம்பு ஆக்டிவேட் பண்ண முடியும், நீ இதை பார்த்து பயப்படாதீங்க. லாஜிக்கலா மெடிசன்ல இருக்கிற 9 ஊசிகள்லயே இதுதான் 9வது. கண்டிப்பா இதை நம்ம அகற்ற முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு வழியா மோயாவுக்கு ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்றாங்க. மோயாவை நல்ல மூலிகை இருக்கிற தண்ணியில அப்படியே ரொம்ப நேரமா அதுல படுக்க வச்சுட்டு அதுல அவனுக்கு பயங்கரமா வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. யாழி பக்கத்துலயே நின்னுட்டு வேர்வையெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. அடுத்து ஒவ்வொரு தடவையும் அக்குபஞ்சர் மூலமா ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறா. மோயா யாழி 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. மருந்து குடுக்கறது, சாப்பாடு ஊட்டி விட்டுறது, அப்புறமா ஃபைனலா ஒரு சாக்லேட் குடுக்கறதுன்னு யாழி மோயாவை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறா. கிட்டத்தட்ட இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு 2 மாசத்துக்கிட்ட போயிட்டே இருக்கு. ஓகே, இதுவரையும் நம்ம இதெல்லாமே பக்காவா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாழி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்பவே ஹீலிங் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு யாழி கிட்ட வேலைக்கார பொண்ணு கேக்குறா. இப்பதான் ஒரு முக்கியமான ஸ்டெப்புக்கு நம்ம வந்திருக்கோம், அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு யாழி மனசுல யோசிக்கிறா. யாழி மோயாவுக்கு சாப்பாடு கொண்டு வரா. எதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நீதான் என்ன ஆபீஸ்க்கு போக விட மாட்ற, சோ நான் ஆபீஸ் வேலையை இங்க கொண்டு வந்து பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்ல, எங்க ட்ரீட்மெண்ட்ல அடுத்து உங்க போன்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷமா ஒரே இடத்துலயே பிக்ஸ் ஆயிட்டதால அதை உடைச்சு மறுபடியும் அலைன் பண்ணணும், அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே மோயா பாக்குறான். கவலைப்படாத, எனக்கு வலியை நினைச்சு எந்த பயமும் கிடையாதுன்னு சொல்ல, என்ன நீங்க அவ்வளவு நம்புறீங்களா அப்படின்னு யாழி கேட்டுட்டு இருக்கா. உன்னை நான் ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்லிட்டேன், அப்ப நான் நம்புறேன் தானே அர்த்தம் அப்படின்னு மோயா சொல்லிட்டு இருக்கான். இதுக்கும் மேலே கால் என்ன மோசமாகவா போகுதுன்னு கேட்க, யாழி அவன் கையை பிடிச்சு பக்கத்துல உட்காந்துட்டு, கண்டிப்பா நான் உங்க காலை சரி பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க இந்த மூயாங் மினிஸ்டர் இருக்கான்ல, அவனை காட்டிட்டு இருக்காங்க. 2 கொலைக்காரங்க ஊருக்குள்ள வந்து 4 பேரை கொண்டு போட்டாங்க. ஆனா அதுக்குன்னு இந்த மோயா அரசுக்கு கொடுத்துக்க ரிப்போர்ட்ல இது ஒட்டுமொத்தமா கொலைக்காரங்க ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க மாதிரியும் நம்ம எதையும் கவனிக்காத மாதிரியும் கொடுத்திருக்கான். எவ்வளவு தைரியம்னு கேட்க, அந்த யுவான் மினிஸ்டர் இறந்து போனப்ப நம்ம அந்த மாதிரிதான் மோயா மேல பழிய போட்டோம், அவன் அதே ரூட்டை ஃபாலோ பண்ணி நம்ம மேல பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மோயாங் மினிஸ்டர் பாக்குறான், மோயாவை உயிரோடய விடக்கூடாது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கொன்னு தள்ளிடணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அவன் அடுத்து ராஜமாதாவை பார்க்க போறான். மோயா வர வர ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான் ராஜமாதா. அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்ல, யுவான் மினிஸ்டர் ஸ்டார்டிங்ல இறந்தாரு, எப்படி இறந்தாருன்னு ராஜமாதா கேக்குறாங்க. ராஜமாதா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் யுவான் மினிஸ்டரோட சாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதை மட்டும் தான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் இந்த மூயாங் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ராஜமாதா ஆனா அதை நம்புற மாதிரி இல்ல. ஓ ஏரியாலதான் அந்த கொலை நடந்திருக்கு, யாராவது வேணும்னே உன் மேல பழிய போகணும்னு கொலை பண்ணாங்கன்னு சொல்றியா என்ன? அந்த ஊர்லதான் உன் மக்கள் எல்லாம் இருக்காங்க, கண்டிப்பா உன்னால அங்க கொலை பண்ண முடியறது ரொம்ப ஈஸியான விஷயம், அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா பாக்குறாங்க. மோயாவை ராஜா கம்ப்ளீட்டா நம்புறாரு. இப்போ ஒன்னால மோயாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் ராஜாவை எதிர்த்து நிக்கிறேன்னு பட்டவர்த்தனமா வெளியே தெரியும். சோ கண்டிப்பா உன்னால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரதுக்கு நான் விட மாட்டேன், மோயாவை இப்போதைக்கு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அடுத்து மூயாங் மினிஸ்டர் பாக்குறான். என்னை இத்தனை நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை ராஜமாதாவாக்கி அந்த பையனை ராஜாவாக்கி அரசாங்கம் இப்ப நிம்மதியா போது, நாடு நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு நான் ஒரு முக்கிய காரணம், அது எல்லாத்தையும் இப்ப மறந்துட்டீங்களா? நாடு அமைதியா இருக்குன்னு என்ன தூக்கி போட பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே பக்கத்துல வர ராஜமாதா முறைக்க ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த துணை ராஜமாதா இருப்பால, அவ பக்கத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனை ஒரு அடி அடிக்கிறா. இப்பதான் மூயாங் மினிஸ்டருக்கு சுயநினைவே வருது. கோவத்துல தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்க, கறி ஓவரா சாப்பிட்டா ஹீட்ல வந்துட்டு இது மாதிரி சூடு ஏறிட்டே இருக்கும், கறி ரொம்ப பிடிக்கும்ல, நீ வெஜிடேரியனா மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாம மூயாங் மினிஸ்டர் உயிர் தப்பிச்சதே நாங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். யாழி அங்க இருக்கிற கிளப் உனக்கு வரா, பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரியான கிளப், அது ஆம்பளைங்களுக்கான கிளப். உள்ள வந்து ஒரு பொண்ணை பாக்கணும்னு சொல்ல, இல்லம்மா நீங்க சாதாரண குடும்ப பொண்ணுங்க எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு அங்க ஆபீஸ்ல சொல்றாங்க, நான் அந்த பொண்ணுக்கு ஓல்டு ஃப்ரெண்டுங்க, என்ன உள்ள விடுங்க அப்படின்னு யாழி சொல்றா. அந்த பொண்ணு கிட்ட யாழிய கூட்டு போறாங்க. யாழி கிட்ட போயிட்டு, இந்த பாடி கார்டு இருக்கான்ல, அவன் ஒரு இடம் சொன்னான்ல, இந்த இடம் தான் போல, இனிமே நான் இங்கதான் இருப்பேன்னு, அவனை பார்க்கதான் வந்திருக்கா. எதுக்கு நீங்க அவரை பார்க்க வந்திருக்கீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு இந்த பொண்ணு கேக்குறா.
இந்த கிளப்ல இருக்க பொண்ணு இந்த பாடி கார்ட லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல. உடனே யாழி நாங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்தோம், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல, ஓ சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆட்டான்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. இத கேட்ட இந்த டான்சர் பொண்ணுக்கு இன்னும் கோவம் அதிகம் வருது. நீங்க எப்படி இவரை பாத்தீங்க அப்படின்னு யாழி கேக்குறா. ஒரு தடவை திருவிழால என்கிட்ட நிறைய பேர் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது அவர் வந்து ஹெல்ப் பண்ணாரு. அவர் மட்டும் இல்லனா எனக்கு உயிரே நேரத்துக்கு இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாடி கார்டு அங்க வந்துடுறாரு. உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னு இந்த அப்படியே டான்சர் சோகமா சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மூயாவ இருக்காருல அவரோட ஒய்ஃப்னு சொல்ல, கல்யாணம் ஆன பொண்ணா? அப்ப சரி நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க விஷயத்த நான் எப்ப வெளியே சொல்லிருக்கேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு பாடி கார்டு கிட்ட கொஞ்சிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. யாழி பாக்குறா பாடி கார்ட. எதுக்கு நக்கலா பாத்துட்டு இருக்க? சரி ஓகே, நான் ஷூ மாஸ்டரை எவ்வளவோ தேடி பாத்துட்டேன், எவ்வளவு தேடியும் அவர் கிடைக்கவே இல்ல. அதை கேட்கறதுக்கு தான் இங்க வந்தியான்னு கேட்க, இல்ல என் புருஷன் காலுக்கு நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன், அதை உடைச்சு மறுபடியும் சரி பண்ணணும், அதுக்கு உன் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாழி கேட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மறுபடியும் இந்த மூயாங் மினிஸ்டரை காட்டிட்டு இருக்காங்க. அவன் கிட்ட துணை ராஜமாதா பேச வரா. இங்க பாரு, என்னதான் நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் உன்னை அன்னைக்கு காப்பாத்தி விட்டுருக்கலாம். ஆனாலும் அப்பயும் ராஜமாதாக்கு சப்போர்ட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னா கூட ராஜமாதா சைட் தான் இருக்கணும்னு சொல்ல, ராஜமாதா சைட் தான் நான். ஆனா யாழுங்க எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிட்டே இருக்காங்க, ராஜமாதா அதெல்லாம் கண்டுக்கிறாங்களா? மூயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்கிறான். யுவான் மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி இறந்து போனா கண்டிப்பா ராஜமாதாக்கு டவுட் வராம இருக்குமா என்ன? கண்டிப்பா வரும் தான். அதுவும் இல்லாம ஆளுங்கல்ல லூ இறந்து போனானே, அவன்லாம் ஒரு ஆளு, அவன்லாம் சாக வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு துணை ராஜமாதா சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா அடுத்த நாளே யாழியோட சேர்ந்து பாடி கார்டு லைட்டா டாக்டர் மாதிரி மாறு வேஷம் போட்டு உள்ள வந்துடுறாரு. யாழி சொல்றா, இவர் எனக்கு தெரியும், 20 வருஷமா மெடிசன் படிக்கிறாரு, உங்க காலை சரி பண்றதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்ல, உங்களுக்கு அவ்வளவு திறமையா அப்படின்னு மோயாவ் கேக்குறான். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது. மோயாவ் கத்தி வலியில துடிக்க ஆரம்பிக்கிறான். வெளியிருந்து அண்ணிலாம் பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவனுக்கு அந்த பேசிக் ட்ரீட்மெண்ட் முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மயக்கத்துல இருந்து மோயாவ் கண்ணு முழிச்சு பாக்குறான். பாக்கும்போது யாழி அப்படியே அவன் பக்கத்தை படுத்துட்டு தூங்கியே போயிட்டு இருக்கா. மோயாவுக்கு பெயினும் ரொம்ப கம்மியா இருக்கு போல. யாழிய பாத்துட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சிரிச்சுட்டே அவன் முகத்தை தடவி கொடுத்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் ஆகுது. யாழி தலை பின்றான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. திடீர்னு பார்த்தா மோயாவ் பயங்கரமா கத்தி அலற மாதிரி சத்தம் கேக்குது. யாழி வேகமா ஓடி போறா. மாத்திரையை வாயில போட்டு, இதை முழுங்க கூடாது, வாயிலே வச்சுக்கோங்க, தானாவே கரையணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறா. மோயாவ் சைலண்ட் ஆகுறான் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப வலி பரவாயில்ல தானே அப்படின்னு யாழி கேட்டுட்டு இருக்கா. அப்படிதான், அது அப்பப்போ ஒரு டைமிங்க்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அப்ப நான் உங்களுக்கு கரெக்டா ட்ரீட்மெண்ட் பாத்துடுறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கூடயே உட்கார்ந்துட்டு இருக்கா. மோயாவுக்கு கொஞ்சம் முதுகுல மசாஜ் பண்ணணும், திரும்பிக்கோங்க. ஆனா என் கை ரொம்ப சில்லுன்னு இருக்கும்னு யாழி சொல்றா. கை வச்சு காட்டுறா. இல்ல பரவாயில்ல அப்படின்னு மோயாவ் லைட்டா வெக்கப்பட்டே சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணிட்டு, இந்த மசாஜ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இது நேரா உள்ள போயிட்டு நம்ம எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணும், புரியுதா? அதுக்காக தான். இன்னைக்கு நைட்டு இன்னும் ஒரு தடவை ரொம்ப வலிக்கும், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிரும், அதுக்குதான் அந்த மசாஜ், அந்த வலியெல்லாம் குறைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து மோயாவை அப்படியே அங்க படுக்க வச்சுட்டு யாழி மருந்தெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. மோயாவை பாத்துட்டு இருக்கான். போதும் போய் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு காலுக்கெல்லாம் மருந்து அப்ளை பண்ணிவிட, அப்ப இப்ப கிளம்ப போறியா அப்படின்னு கேக்குறான். இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேதான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு தும்மல் போட்டுட்டு இருக்கா. ரொம்ப குளிருது போல, தரையிலே உட்காந்துட்டு இருக்காத, யாழி எந்திரி, கட்டில பக்கத்துல வேணா படுத்துக்கிறியான்னு தயங்கி தயங்கி மோயாவ் கேக்குறான். யாழி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. சாரி யாழி, தெரியாம கேட்டேன்னு சொல்லிட்டு, சே அப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு மோயாவ் ஃபீல் பண்ணிருக்கான். பார்த்தா யாழி ஓடி வந்துட்டு இருக்கா, கையில ஒரு பில்லோ எடுத்துட்டு. இவனை பார்த்து கேக்கு பிக்கேன்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. மோயாவும் சிரிச்சிட்டு இருக்கான். 2 பேரும் ஒன்னா படுத்துட்டு இருக்காங்க. யாழி கேக்குறா, என்னோட பேர் வந்து யாழியா, என் அம்மா எல்லாம் என்ன ஆலின்னு கூப்பிடுவாங்க செல்லமா, அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி செல்ல பேர் இருக்கா அப்படின்னு கேட்க, என் பேர் மோயாவா, அண்ணி அப்புறம் அண்ணாலாம் என்ன ஆயாவ்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நானும் அப்படிதான் கூப்பிடுவேன், இல்லைன்னா ரொம்ப தூரத்து சொந்த மாதிரி என்ன பார்த்து எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மோயாவ் சொல்லிட்டு இருக்கான். யாவ் யாவ்னு சொல்லிட்டு காதுக்குள்ள போய் கத்திட்டே இருக்கா. நல்லா கேக்குது மேடம்னு அவனே சிரிச்சிட்டு இருக்கான். இவளை திரும்பி பார்த்துட்டு அமைதியா அவன் படுத்திருக்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனா, எனக்கு நிறைய வேலை இருக்கு இந்த தடவை மலையில இருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம். நிறைய சாப்பாடெல்லாம் சாப்பிடணும், என் சீனியர் எல்லாம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யாழி சொல்ல, சீனியர் வீட்டு மரத்தை போய் வெட்டணும் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆமா, அந்த வேலைதான் முடிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறம் உங்களை சீக்கிரமா நடக்க வைக்கணும், உங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழ வைக்கணும், அதான் சொல்லிட்டு அரை தூக்கத்துல பேசிட்டு அப்படியே கண்ணு மூடிக்கிறா. மோயாவுக்கு அவன் கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துருது. அப்படியே இவளை தட்டி கொடுத்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவனோட வேலையெல்லாம் அவன் பாத்துட்டு இருக்க. அப்போ அரண்மனையில இருந்து ஆள் வராங்க. ராஜமாதா அவங்கள கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. மோயாவ் நேரா கிளம்பி ராஜமாதா கிட்ட போயிடுறான்.
என்னப்பா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் உன் ஒய்ஃப்க்கு, இப்போ ஓகே தானேன்னு கேட்க, அவங்க நல்லா இருக்காங்க ராஜமாதா, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மோயாவ் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, உன் காலை கூட அவ சரி பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல ராஜமாதா, என் வீட்டு விஷயம் இவ்வளவு தூரம் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மறுபடியும் மோயாவ் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீங்க இதுக்காக என்ன கூப்பிட்டுருக்க மாட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதுவா, இங்க பாரு, யுவான் மினிஸ்டர் இறந்து போயிட்டார்ல, அந்த மினிஸ்டர் இறந்து போனது என்ன காரணம், யார் அந்த வேலையை பண்ணுதுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. தேங்க்ஸ் ராஜமாதா, கண்டிப்பா நான் நல்லபடியா இதுல என்னன்னு விசாரிச்சு முடிவு சொல்றேன், அங்க இருந்து கிளம்புறான். யாழியோட அப்பா பயந்து நடுங்கினார்ல, நடுங்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. ஒய்ஃப் வராங்க. எங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி நடுங்குறீங்க, எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு உங்களை பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேரா அவர் கிளம்பி ஒரு ஜோசியக்காரரை போய் பார்க்க போக, அந்த சாமியார் பார்த்துட்டு, எனக்கு என்னமோங்க உங்களை யாரோ தேடுறாங்கிறது உண்மைதான், ஆனா தேடுறவங்க உயிரோட இல்ல, இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இன்னும் இவருக்கு பயம் அதிகமாயிடுது. மோயாவை அடுத்து நேரா ஸ்பை கிட்டையும் கு மாஸ்டர் கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான். இந்த கேஸ உன்கிட்ட கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா ராஜமாதா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒருவேளை மூயாங் மினிஸ்டர் தப்பு பண்ணலையோன்னு தோணி இருக்குமோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை தப்பு பண்ணலையோன்னு தோணி இருக்கலாம், இல்லனா மூயாங் மினிஸ்டர் இனிமே அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு கூட ராஜமாதா நினைச்சிருக்கலாம். என்னவா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான பொறுப்புல இருக்கும்னு சொல்ல ஃபெங்கு பாக்குறான். ஏண்டா, உன் பொண்டாட்டி உனக்கு காலை சரி பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாளாமா, இப்பதான் கேள்விப்பட்டேன். இத்தனை வருஷமா உன் கூட ஒரு ஃப்ரெண்டுன்னு இருந்து என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. நான் போய் ஏதாவது கிஃப்ட் வாங்கி உன் பொண்டாட்டிக்கு அனுப்புறேன், என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை நடக்க போகுதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். அடுத்து நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் நான் உங்ககிட்ட வாசிச்சு காட்டுறேன்ட்டு கு மாஸ்டர் இருக்கார்ல, ஒரு ஃபைல் எடுத்து வாசிக்கிறாரு. பார்த்தா வெளியே யாழி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கா. அதெல்லாம் அப்படியே மோயாவ் சைட்ல சேர்ந்து திரும்பி பார்த்துட்டு இவர் சொன்ன பாதி பாயிண்ட காதுலயே வாங்கல. தொண்டையை கணச்சிட்டே மறுபடியும் கு மாஸ்டர் ஆரம்பிக்கிறாரு. மோயாவ் மறுபடியும் கவனிக்க ஆரம்பிக்கிறான். யாழி கிட்ட அப்ப வேலைக்கார பொண்ணு வந்து உங்க அப்பா உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்ல, யாழி போறா. என்னம்மா வீட்டு பக்கமே வரலையே, அதான் பாத்து போலான்னு வந்தேன்னு அவர் கேட்க, என்னையா, ஓ நான் 8 வருஷத்துக்கு அப்புறமா மலையில இருந்து கீழே இறங்கி 2 மாசம் உங்க வீட்டுல தான் இருந்தேன், திரும்பி கூட என்ன பாக்கல, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வந்து பாக்குறீங்களா, ஆச்சரியமா இருக்கு, அதெல்லாம் சுத்தி வளைக்காம எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்கன்னு யாழி டைரக்டா கேட்டுடுறா. இல்லம்மா, மலையில உங்க அம்மா நல்லா இருக்காளா, எப்படி இருக்கான்னு கேட்டு போலான்னு தான் வந்தேன்னு அவர் டைரக்டா விஷயத்துக்கே வந்துற. என் அம்மா இறந்து போய் 8 வருஷம் ஆச்சுன்னு சொல்ல, அவ்வளவுதான் இவருக்கு அப்படியே பயங்கரமா பயம் வந்துருது. தட்டு தடுமாறி நடந்து வீட்டுக்கு போய் சேர்றாரு. ஒரு பெட்டி நிறைய தங்கத்தோட சின் அப்படின்ற ஒரு பையன் மூயாங் மினிஸ்டர் கிட்ட வேலை பாக்குறான் போல. அங்க வரான். மினிஸ்டர் அப்படின்னு கொடுக்குறான். மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு 3 மாசமா மூயாங் மினிஸ்டர் உன்ன வெளியூர் கமிச்சு வச்சிருந்தாரு, அந்த வேலையை சிறப்பா முடிச்சிட்டு வந்திருக்க, ஆனா அந்த கேப்ல நீ இல்லாத வேலையில சில பிரச்சனைகளால மூயாங் மினிஸ்டர் பாதிக்கப்பட்டிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உடனே அசிஸ்டன்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின், நீ எல்லா வேலையும் முடிச்சுட்ட, இதுக்கு மேல நீ வெளியூருக்கு போக வேண்டாம், என் கூடயே இருந்து என் பிரச்சனைகள் எல்லாம் பாத்துக்கோன்னு சொல்ல, நான் பாத்துக்கிற மினிஸ்டர் அப்படின்னு சின்னும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப மூயாங் மினிஸ்டரோட பையன் உள்ள வரான். ஹை சின், நீங்க மறுபடியும் திரும்ப வந்துட்டீங்களா, அப்பாக்கு உங்களனா ரொம்ப ஃபேவரட் ஆச்சே, பரவாயில்ல வந்துட்டீங்க அப்படின்னு தோல்ல கை போட்டு பேச ஆரம்பிக்க, சின்ன ஒரு வணக்கத்தை மட்டும் போடுறான். நேரா மூயாங் மினிஸ்டர் கிட்ட அவன் பையன் போயிட்டு, அப்பா 2 மீன் புடிச்சு கொண்டு வந்திருக்கேன், பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்லப்பான்னு சொல்ல, அதுக்கேண்டா அவன் மேல எல்லாம் இப்படி தூசியா ஓட்டி இருக்கு, வீட்லயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு பையனை பார்த்து அவர் கவனிச்சுக்கிறாரு. சின்னதை பாக்குறான். ஆனா அவனுக்கு பயங்கரமா மனசுக்குள்ள வெறுப்பா இருக்கு. அடுத்த நேரா அசிஸ்டன்ட்டும் சின்னும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. எங்கப்பா தங்கறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி தரவான்னு அசிஸ்டன்ட் கேட்க, இல்ல இல்ல நான் ஆல்ரெடி இடம் பாத்துட்டேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து கொஞ்சம் தூரத்திலேயே மூயாங் மினிஸ்டரோட பையன் ஓடி வரான். சின்ன ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீன் ஒண்ணு அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு, என்னமோ அப்பா மீட்டே சாப்பிட மாட்டேங்கிறாரு, நீங்க வரீங்களா நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்க, இல்லங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சின்ன சொல்லிடுறான். அப்பாக்கு நீங்க ரொம்ப ஃபேவரட்ங்கிறதால உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்துதான் ஆகணும், வேணான்னு சொன்னாலும் சரி இந்த மீனையாவது எடுத்துட்டு போங்க, நல்ல மீனுன்னு சொல்ல, எனக்கு மீன் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சின்ன சொல்லிடுறான். இதை கேட்டு பயங்கரமா கோவம் வருது மூயாங் மினிஸ்டரோட பையனுக்கு. பக்கத்துல நின்னு சைலண்டா பாத்துட்டு இருக்க அந்த அசிஸ்டன்ட் பாத்துட்டு, எனக்கு பிடிக்கும் மீன்னா என்கிட்ட கொடுங்கன்னு சமாளிக்கிறதுக்கு அங்க இருந்து வாங்கிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் யாழியோட அப்பா வீட்டையும் உட்காந்து பயந்து நடுங்கிட்டு இருக்க. அவங்க ஒய்ஃப் போறாங்க. எங்க என்ன பார்த்தே நடுங்குறீங்க, நான் தான் சொல்லிட்டு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. யாழி அதே நேரம் வீட்ல அவங்க அண்ணியோட உட்காந்துட்டு செஸ் கேம் விளையாடிட்டு இருக்கா. கூட தம்பி இருந்துட்டு குட்டி பையன், அம்மா சித்தி கூட மட்டும் கேமே விளையாடாத, சரியான புலிமா, கண்டிப்பா அவனை தோக்கடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். அதே மாதிரி யாழி தோக்கடிச்சிடுறா. என்னம்மா அவன் கூட விளையாடவே முடியலையே அப்படின்னு அண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பிரமாதமா விளையாடுறியேன்னு. கரெக்டா அந்த பக்கம் மோயா என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, உன் பொண்டாட்டி கூட யாரும் செஸ் கேம் விளையாடவே முடியாது போலப்பா, என்னமா பின்னி எடுக்கிறா, நீதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்கணும்னு சொல்ல, அப்படியா அவ்வளவு திறமையா, சரி ஓகே ஒரு கேம் போட்டு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோயா கேம்க்கு வந்துட்டு இருக்கான். யாழி கிட்ட கேம் காய் நகர்த்தும் போது, நிஜமாவா இந்த காய்னா அப்படின்னு யாழி கேக்குறா.
ஏன் என்ன ஆச்சுன்னு மோயாவ் கேட்க, இந்த காயின் நீங்க வச்சீங்கன்னா இதை நான் கம்ப்ளீட்டா இப்படி பிளாக் பண்ணிடலாமேன்னு யாழி அடுத்த ஒரு காயின்ல ஃபுல் கேமையும் பிளாக் பண்ண ஆரம்பிக்க மோயாவே ஷாக் ஆயிடுறான். உடனே அண்ணி பாத்துட்டு என்னப்பா பாத்தியான்னு கேட்க யாழி சொல்லிட்டு இருக்கா, நாகவும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விளையாடிட்டாரு போல, அதான் தோத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு கேம் போட்டு பாக்கலாமான்னு சொல்லிட்டு மோயா காம்படிட்டிவ் ஆயிட்டு இருக்கான். அண்ணி இதுக்கும் மேல அசிங்கப்படுறத நம்ம பாத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் குட்டியும் கிளம்புறோன்னு குட்டி முடியாதுங்கிறான். ஆனா அவனையும் அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. யாழி கிட்ட நிறைய கேம் விளையாடி பாப்பியோன்னு சொல்லிட்டு மோயா கேக்குறான். வேலைக்காரங்க எல்லாம் கூட அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க, இவன் தோக்குறத பாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாழியும் மோயாவும் மட்டும்தான் இப்போ நின்னுட்டு இருக்காங்க. இல்லங்க, நான் மலையில இருக்கும்போது தனியா நிறைய நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருப்பேன், சில நேரம்லாம் நாள் கணக்குல விளையாடுவேன்னு சொல்ல, ஏன் மலையில அவ்வளவு பேர் இருப்பாங்க, ஏன் நீ தனியா விளையாடுன்னு சொல்லிட்டு மோயா கேக்குறான். நான் சுமாரா விளையாடுறேன்னு யாரையும் கூட விளையாட வரமாட்டாங்கன்னு யாழி சொல்லிருக்கா. என்ன நக்கலா பேசுறா பாருன்னு சொல்லிட்டு கையில இருக்க காயினெல்லாம் அப்படி விட்டு எரிய பக்கத்துல இருக்க கிண்ணத்துல கிண்ணம் ரொம்ப ஓட்டல இருந்திருக்கும் போல டக்குன்னு ஸ்லிப்பாய் விழ போகுது. யாழி கையில வச்சுட்டு இருக்க குச்சி வச்சு அந்த கிணத்தை அசால்ட்டா புடிச்சு நிறுத்திடுறா. மோயாவ் பாக்குறான். அவ்வளவு வெயிட்டானதை எப்படி புடிச்சா, உனக்கு சண்டை போட தெரியுமா, வால் பிடிக்க தெரியுமான்னு கேட்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, காமெடி பண்றீங்கன்னு யாழி கேக்குறா. கைய காட்டு. கை அதே மாதிரியே காப்பு காய்ச்சிருக்கு, என் கையும் இந்த மாதிரி, நான் ஏன்னா வால் பிராக்டிஸ் பண்ணதாலதான் என் கை அப்படி ஆச்சுன்னு மோயாவ் சொல்ல, எங்க உங்க கை நல்லதானே இருக்கு, ஒன்னும் காப்பு காய்க்கலையேன்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நான் ரொம்ப வருஷமா பிராக்டிஸ் பண்ணாதனால என் கை நார்மல் ஆயிடுச்சு, ஆனா உன் கை ஏன் அப்படி இருக்குன்னு மோயாவ் கேக்குறான். இது வால் புடிச்சதால இல்ல, வேலை பார்த்ததால. எவ்வளவு வேலை இருக்கும், செடிக்கு தண்ணி ஊத்தணும், பயிர் வளர்க்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் தைக்கணும், வீடை கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலை, கால்நடைக்கெல்லாம் சாப்பாடு போகணும்லன்னு சொல்ல, உங்க இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க, நீ ஏன் எல்லா வேலையும் பண்ண அப்படின்னு மோயாவ் கேக்குறான். நிறைய பேர் இருக்கும்போது வேலையும் நிறைய ஆகுங்க, உங்களை மாதிரி சொகுசா வளர்ந்தவங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு யாழி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ அங்க ஆள் ஓடி வராங்க. ஒரு நிமிஷம் நீங்க வாங்க, உங்களை பாக்குறதுக்கு உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸ்பை தான் வந்துட்டு இருக்கான். நான் உன்கிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல மோயாவ அசிஸ்டன்ட் கூட வெளியே அனுப்பிடுறான். என்னடா அப்படி ஒரு சீக்ரெட்னு கேட்க, யாழியோட விஷயத்த யாரு கிட்னாப் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க சொன்னல, அதை பத்தி கண்டுபிடிச்சிட்டேன், இந்த டாக்குமெண்ட் இருக்கு, நான் வேணா இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு அப்புறம் சொல்லவான்னு ஸ்பை பாக்குறான். நீ ஏன் இவ்வளவு தூரம் யோசிக்கிற, என்கிட்ட கூடு அப்படின்னு மோயாவ அதை பார்த்துட்டு யாழி அவளையே கிட்னாப் பண்ணிக்க சொன்னாலான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஃபெங்கு பாத்துட்டு இருக்கான் ஸ்பை. டே ஆமாண்டா, ஆனா அதுல ஏதாவது காரணம் இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல அவ வந்ததுக்கு அப்புறம் தான் லூ இறந்து போனான், அதே மாதிரி யுவான் மினிஸ்டர் காணாம போய் இறந்து போனாரு, இது எல்லாருமே லீஷன் மலையோட சம்பந்தப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு மோயாவ் சொல்றான். டே நீ கொஞ்சம் ஓவரா யோசிக்கிற மாதிரி இருக்குடா, வேணாண்டா அந்த அளவுக்கு யோசிக்காதன்னு சொல்ல, மலையில இருந்து சும்மா காரணம் இல்லாம கிளம்பி வரல, இது ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு மோயாவ் கண்டுபிடிக்கிறான். மோயாவ் சொல்லிட்டு இருக்கான் ஃபெங்கு கிட்ட, ரொம்ப நினைச்சு பாவப்பட்டுட்டு இருக்காத, நீ நானு எல்லாருமே ஒரு பெரிய டிராப்ல மாட்டிட்டு இருக்கோம், இந்த நிலைமையில இவ இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கானா, இது எப்படி கேர்லெஸ்ஸா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க யாழி பாக்குறா. ஃபெங்கு வந்துட்டு கார்ல போயிட்டாரா, நான் மருந்து செஞ்சுட்டேன், போய் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மோயாவை பாக்குறதுக்கு கிளம்பி போறா. மோயாவை பாத்துட்டு இருக்கான். முக்கியமான விஷயம் ஒண்ணு ரீவீல் ஆயிருக்கு, இத வேணா பாக்குறியான்னு அவ கையில டாக்குமெண்ட் கொடுக்க, அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு அமைதியா நிக்கிறா. உனக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ண, என் கண்ணு முன்னாடி உன்னை கிட்னாப் பண்றதுக்கு நீயே ஆளுங்களை ரெடி பண்ணிருக்க, அதனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு மோயா கேட்டுட்டு இருக்கான். யாழி பாக்குறா. நான் ஏன் இப்படி பண்ணன்னு கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஏன் நான் வந்து என் காலை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கணும், அதுக்காக தான் இப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு மோயா கேக்குறான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, கிளவரான ஆளுன்னு சொல்லிட்டு யாழி சொல்லிட்டு இருக்கா. கிளவரான ஆளா, என் ஒட்டுமொத்த குடும்பத்தையே பலி கொடுத்துட்டு நினைக்கிறேன். என் அண்ணன் பழைய ராஜாவோட உத்தரவு பேர்ல தான் இங்க இருந்து கிளம்புனாரு, ஆனா ராஜா உத்தரவு எங்க போச்சுன்னு தெரியல, அதனால என் குடும்பமே பாதிக்கப்பட்டு இறந்து போயிருச்சு. இப்ப என்ன தவிர இந்த நிலைமையில முட்டாளா நிக்கிற என்ன பார்த்து நான் வந்துட்டு பெரிய அறிவாளின்னு சொல்லி கிண்டல் பண்றியா, என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மோயாவ் திட்ட ஆரம்பிக்கிறான். அப்பெல்லாம் சொல்லாதீங்க, நான் உங்கள்ட்ட எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்டு பார்த்தேன், உங்களுக்கு காலை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமே வரல, அதுக்காக வேற வழியே இல்லாம கொஞ்ச தூரம் ஓவரா பண்ண வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாழி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு யாழி, என்ன ஒரு முட்டாளு நினைச்சு என் கூட என் வாழ்க்கையில இப்படி கேம் விளையாடிட்டேன்னு சொல்லிட்டு கையில இருக்க பேப்பர்லாம் தூக்கி போட்டு முறைச்சிட்டே மோயா அங்கிருந்து போயிட்டு இருக்கான். யாழி பயந்து போயிடுறா, வீட்டுக்கு போறா. ரொம்ப நாளா வராம இருந்த வேலைக்கார பொண்ணு சிங்கின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன்ல வருவால, இன்னைக்கு நைட்டு வந்துடுறா. யாழி உன்னே கவலைப்படாத சிங்கி, எல்லாமே சீக்கிரமா சரியாயிரும்னு சொல்லிட்டு அமைதியா அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. வெளியவே படுத்து தூங்கிடுறா பெஞ்ச்லயே. வேலைக்கார பொண்ணு அவளை எழுப்பிட்டு இருக்கா. நீங்க பாருங்க, உங்க புருஷன் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாருன்னு சொல்ல, கால் முடியாத நேரத்துல அவர் எதுக்கு ஆபீஸ் போறாருன்னு சொல்லிட்டு யாழி எங்க இருந்து கிளம்புறா. உங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே, கிஃப்ட் கொடுக்கணும், போலாமான்னு கேட்க, கண்டிப்பா போகணும்னு யாழி கிளம்பிட்டு இருக்கா.
இன்னொரு தடவை மோயா ஆபீஸ்ல உட்காந்து யாழிய பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அவளை காப்பாத்தினால என்ன இறக்கி விடுன்னு கத்திட்டு இருக்கா. இறக்கி விட்டா இங்கே உன் உயிர் போயிரும், பரவாயில்லையான்னு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு தான் அப்புறம் அங்க இருந்து போயிருக்கான். அவங்க அண்ணனை பார்க்க தான் போயிருக்கான். எதுக்குடா உன் இஷ்டத்துக்கு கொள்ளைக்காரங்களை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்க, அப்புறம் இஷ்டத்துக்கு கொலை பண்ணாம பாத்து வச்சிருந்தா அப்பாவிலாம் சாவ மாட்டாங்களான்னு மோயா கேட்டிருக்கான். ஏண்டா உனக்கு அவ்வளவு திமிரான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அதுக்கும் மேல கடுப்பாயிட்டு இருக்காரு. அப்பா கிட்ட நீ எதிர்த்து பேசியிருப்பியாடா அப்படின்னு. நீயும் அப்பாவும் ஒன்னான்னு சொல்லிட்டு தான் மோயா அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணன் ராஜ துரோகத்துல மாட்டிட்டு இறந்து போயிருக்காரு. இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அப்செட்டா இருக்கான். யாழி அங்கிளோட சேர்ந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. குடும்ப பிரச்சனை எல்லாம் வரும் போகும், கண்டுக்காதமா அப்படின்னு அவங்க அங்கிளும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து யாரோ வண்டியில உடம்பு முடியாம போயிட்டு இருக்காங்க போல. அம்மான்னு குழந்தை ஏதோ அழுதுட்டு இருக்கா போல. இத கேட்டதுமே யாழிக்கு அவங்க அம்மாவை உடம்பு முடியாம கூட்டு போயிட்டு இவ பின்னாடியே ஓடினால அந்த ஞாபகம் வந்துருது. வேகமா அந்த வண்டி பின்னாடியே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறா. எல்லாரும் வந்துடுறாங்க. என்னமா ஆச்சுன்னு. இல்ல ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யாழி அங்க இருந்து கிளம்புறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.